அதே போல ஒரு வேதனையான விஷயம், அதை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். 30 ஆண்டு காலமாக தண்ணீரே இல்லாமல் எங்கள் பகுதி மக்கள் மிகவும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இரு பெரும் ஆளும் அரசுகள் என்று கூறிக்கொண்டு இருக்கும் அவர்கள் தண்ணீரை தராமல் அவர்கள் செய்த சாதனை ஒன்று. எங்கள் மக்களின் வேதனை மட்டும்தான் அவர்கள் செய்த சாதனை. ஏனென்றால் 58 கால்வாயிலிருந்து தண்ணீர் தரவில்லை என்றதை இங்கே கூறிக்கொள்கிறோம். உட்காருங்க. அதே போல ஆட்டாதீங்க, உட்காருங்க. அதே போல உட்காருங்க. அதே போல 58 கால்வாயில் இங்கு வல்லரசு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர் பெயரையும் சூட்ட வேண்டும். முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் இருந்தாலும் சரி, இத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் சரி, தண்ணீரை ஒரு அடிப்படை தேவை, தண்ணீரை கொடுக்கவில்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு கிடையாது. எங்கள் மக்களின் வேதனையை நான் கொடுத்து கொண்டே ஆக வேண்டும். உட்காருங்க. அதே மாதிரி அந்த 58 கால்வாயை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த தொட்டி பாலத்தை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் என்று சொன்னாலும் அதற்கு தண்ணீரை நீங்க கொண்டு வரவில்லை என்பதுதான் மக்களுடைய வேதனை. பேசி முடிச்சோம். எங்கள் மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. அதே போல பதில் அதே சொல்லிட்டோம். அதே போல 58 கால்வாயை பேசி முடிச்ச பிறகு சொல்லுங்க. நான் தான் வாய்ப்பு தரேன்னு சொல்றேன். 58 கால்வாயை நிறைவேற்றி விட்டோம். 58 கால்வாய் ஆசியாவிலே மிகப்பெரிய தொட்டிப்பாலம் அமைத்தோம் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதாது, அதில் தண்ணீர் வர வேண்டும். இதில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், வைகை அணையில் போன வருடம் 4 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டாங்க. ஆனா 4 முறையும் ஒரு உபரி நீரை கூட எங்க பகுதி மக்களுக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அதுதான் பெரிய வேதனை. தண்ணியே இல்லை. இந்த வேதனை எங்க சொல்றது? நாங்க அந்த மாமன்றத்தில் தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு விஷயம், இங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா 200 அடி 300 அடியில் தண்ணி இல்லைனாலும் எங்க பகுதியில் 1100 அடி போட்டாலும் தண்ணியே இல்லை. நிலத்தடி நீரே இல்லை. நிலத்தடி நீர் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க PN வல்லரசு அவர்கள். அதை நிறைவேற்றி தரவே இல்லை. இந்த தண்ணி இல்லாம இங்க மக்கள் ஒரு 5000 ஆரம்பிச்சாங்க. ஒரு 30 வருஷத்துல இருந்து இன்னைக்கு 20,000 குடும்பங்கள் வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்கன்றத எங்களோட கோரிக்கை. அது ஒரு பிரதான கோரிக்கை. எங்க மக்கள் ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு விஷயத்தை கூட செஞ்சதில்லை. இன்னொரு விஷயம், நல்ல வேலை தமிழக வெற்றி கழக அரசு இந்த தடவை வந்துருச்சு. இல்லைன்னா எங்கள் பகுதியே இந்த மேப்பிலே காணா போயிருக்கும். உசிலம்பட்டி மேப்பு, அந்த மேப்பில் தமிழ்நாடு மேப்பிலே உசிலம்பட்டி காணா போயிருக்கும். எந்த ஒரு நலத்திட்டையும் செய்ததே இல்லை. ஏன்னா நான் இதை சொல்லிதான் ஆகணும். இது பாதிக்கப்பட்ட ஒருத்தர், நானும் ஒருத்தன் தான். பாதிக்கப்பட்ட மக்கள் நானும் ஒருத்தன் தான். அதனாலதான் நான் சொல்றேன், எங்கள் மக்கள் உறுப்பினர் ஏவா வேலு அவர் உட்காருங்க. ஒருத்தர் மட்டும் உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. நீங்க முதல்ல இருங்க. சொல்லிக் கொண்டே இருந்தால் உறுப்பினர் முதல்ல இருங்க. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. உங்களை மட்டும் நான் பேச அனுமதி. இவ்வளவு பேர் உங்க பின்னாடி இப்படி நின்னா என்ன நியாயம்? யார் கண்ட்ரோல் பண்றது? அப்புறம் யார் அவையை கண்ட்ரோல் பண்ண முடியாமோ? உட்கார சொல்லுங்க. முதல்ல உட்கார சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அந்த பகுதியை சார்ந்தவர். அவ்வளவு சொல்லுங்க. தண்ணீர் பிரச்சனை பற்றி குறிப்பிடுகிறார். தண்ணீர் பிரச்சனை என்பது எப்பொழுதும் இயற்கையாக வருவதுதான். அது ஆட்சியை வச்செல்லாம் கிடையாது. மழை பெய்யலனாக்கா இப்போ தண்ணீர் பிரச்சனை வரதான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே போன்று 400 அடி 800 அடி 1200 அடி அப்படின்னு பார்க்கிற பொழுது ஒரே ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 400 அடி போர் போடணும், இன்னொரு இடத்துல 800 அடி போடணும், இன்னொரு 1000 அடி போடணும். இது நேரடியாக ஒரு அரசாங்கத்தின் குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது. அது இயற்கை தான். ஆனால் திட்டமிட்டு சென்ற ஆட்சியில் திட்டமிட்டு ஏற்கனவே இருந்த ஆட்சியில் என்று எங்களுடைய ஆட்சியை குறிப்பாக ஒரு குற்றம் சாட்டுகிறார். அதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லணும். நான் கேட்கிற பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிக்கணும்.
நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஆனாக்கா பேசிய பேச்சு அப்படியே லைவ்ல போயிடுது. நீங்க சொல்லி புரோஜனம் இல்ல. இல்ல, விரைவில் அதை பற்றி ஒரு முடிவு எடுக்கலாம். அதனால என்னன்னா அவங்க சொல்லுகிற பொழுது, குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்களை பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுங்க பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக நம்முடைய செந்தில் வந்து பேச அனுமதிங்க. ஏன்னா அந்த பகுதி அவரு தான் தெரியும் அதெல்லாம். மாண்பு உறுப்பினர் செந்தில், மாண்பு செந்தில்குமார், மாண்பு செந்தில்குமார், மாண்பு மணிமாறன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் பேசுகின்ற பொழுது சொல்லியிருக்கிறார், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை 2 கட்சிகள் ஆட்சி செய்தது, ஆனால் எதுவுமே செய்யவில்லை என்று. அரசு கல்லூரி கொண்டு வந்தது அங்கே தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். 58ஆம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரு நிமிஷம் இருங்க, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருங்க, அவர் சொல்லி முடிக்கட்டும். இருங்க, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் அவர் முடிச்ச உடனே நீங்க மொத்தமா பதில் சொல்லிடுங்க, சுருக்கமா சொல்லுங்க. என்ன கிளாரிபிகேஷனா என்னயா? இல்லை, அவர் சொல்றாரு உசிலம்பட்டி தொகுதி மேப்பிலே காணாம போயிருன்னு சொல்லிட்டு. மதுரை மாவட்டத்தில் அதிக செழிப்போடு இருக்கிற ஏரியா உசிலம்பட்டியும் சோழவந்தான் பகுதி என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வாங்க. மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் பிரயோகித்தால் நடவடிக்கை எடுப்பேன். அமைதியா இருங்க. அப்புறம் அதுக்காக பதில் அவர் உட்கார்ந்தபடியே சொல்லுவாரா? உட்கார்ந்தபடியே ஒரு பதில் சொல்லுவாரா? அவர் சொல்லுங்க. மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசினப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும்போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனால் அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்லல, தொகுதி மக்கள் சொன்னதை வந்து தான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடன்னு அவ்வளோ நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்தில் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப இங்கே வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறவர், அதை பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதிலை நம்ம சொல்ல முடியும், கருத்தாக எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உறுப்பினர் உங்களை வந்து பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார் அவர், தவறா சொல்ல அவர். சார், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு, மனப்பாடம் இல்லை தளபதியும் கற்றுத்தந்த பாடம். எனவே மனப்பாடம் இல்லை, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை எங்களுக்கு தெரியாதாது, எப்படி தெரியும்? ஏன்னா மனப்பாடம் அல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது. மாண்பு உறுப்பினர் விஜய், நீங்க தொடர்ந்து பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செல்வ செழிப்பாக இருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் அருகில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து என் குரலை வந்து மக்கள் குரலாக தான் சொல்கிறேன், அந்த வேதனையை தான் சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிறாம இவங்க பேப்பரில் படிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா, இவங்க பேப்பரில் அறிவிச்சுட்டா அது தொகுதிக்கு நடைமுறைக்கு வந்துருமா? அந்த தொகுதியை பார்த்தா, அந்த மக்களை பார்த்தா இன்னும் வந்து அவங்க ஒரு சட்டை போடுறது கூட 80% மக்கள் அவங்க நல்லா இல்லை. பேரவைத் தலைவர் அவர்களே,